நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அகஸ்தியன் பள்ளி பகுதியில் 1000 ஏக்கர் உப்பளம் முழுவதும் இடுப்பளவு வெள்ளத்தில் மூழ்கியதால் உப்பு தொழில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டதுடன் வெள்ளம் வடிய 2 மாதங்கள் வரை ஆகும் என்பதால் வாழ்வாதாரத்தை இழந்து தொழிலாளர்கள் பரிதவிக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்புராமன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுப்புராமன், நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அந்த பகுதி மக்களினுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது? எத்தனை ஏக்கர் பயிர்கள் இந்த மழைநீரில் மூழ்கி இருக்கின்றன? விவரங்கள். வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பலமான மழை பெய்து வருகிறது. இந்த டிட்டா புயலின் காரணமாக பல்லாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி நாசமாகின. இந்த நிலையில்தான் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்திற்கு அடுத்து இருக்கக்கூடிய அகஸ்தியன் பள்ளிக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இந்த பகுதியில் உப்பளம் தொழில் செய்து வருகிறார்கள். அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒளிப்பதிவாளர் தீனா காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்மை சுற்றி நீரால் சூழப்பட்டிருக்கிறது. நெஞ்ச அளவு நீரானது இந்த உப்பளம் முடிகிறது. நம்மை சுற்றி நீரால் சூழப்பட்டிருக்கிறது. நெஞ்ச அளவு நீரானது இந்த உப்பளம் பகுதியில் சூழ்ந்திருக்கு. 1000 ஏக்கர் பரப்பளவில், அதாவது ஒரு ஏக்கருக்கு 40,000 முதல் 50,000 வரை அந்த லாபம் கிடைக்கக்கூடிய இந்த தொழிலில் எங்களுக்கு இந்த 1000 ஏக்கரில் தண்ணீர் நிரம்பி இருக்கிறதால் எங்களுக்கு 2 மாதத்துக்கு தொழில் கடுமையாக பாதிக்கப்படும். எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், அதாவது இங்க இருக்கக்கூடிய அந்த உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த 1000 ஏக்கரும் 800 உரிமையாளர்கள் இந்த இடத்தில் உப்பளம் தொழில் செய்து வருவதாகவும், அதே போல 3000த்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களும் இந்த பகுதியில் வேலை செய்து வருகிறார்கள். இந்த நெஞ்ச அளவிற்கு தண்ணீர் இந்த பகுதியில் நிற்பதால் இது வடியவே எங்களுக்கு 2 மாத காலம் அவகாசம் எடுத்துக்கொள்ளும். ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதங்களில் தான் எங்களுக்கு மீண்டும் இயல்பு நிலை திரும்பும். அதுவரை எங்கள் வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக இந்த டிட்வா புயலின் காரணமாக பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பயிர்கள், அதே போல கடைகள், அதே போல வீடுகள் என அனைத்து தரப்பும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1000 ஏக்கரில் இந்த உப்பு தொழில் செய்து வரக்கூடிய இங்க இருக்கக்கூடிய இந்த வியாபாரிகளும் அவர்களும் இந்த பகுதியில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுற்றிலும் பார்த்தாலே தெரியும், ஒரு மினி கடலே இந்த பகுதியில் உருவாகி இருக்கிறது என்பது போலதான் நம்மால் பார்க்க முடிகிறது. 1000 ஏக்கரில் பயிர் செய்த உப்பளம் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் 2 மாத காலத்திற்கு எந்த தொழிலும் இல்லாமல் அவர்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கும் ஒரு அபாய நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. அதே போல இந்த தண்ணீர் இங்கிருந்து வெளியேற்றுவதற்கும் எந்த விதமான வழிகளும் இல்லை. அதனால் இந்த 1000 ஏக்கரில் தண்ணீரானது அப்படியே தேங்கி இருக்கிறது. உப்பு தொழில் செய்யக்கூடிய இந்த இங்க இருக்கக்கூடிய நபர்கள் கடுமையாக இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போதைய கள நிலவரங்களுக்கு நன்றி சுப்புராமன்.